சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் கடன் வாங்கி 60 லட்சத்தை இழந்த 32 வயது ஐடி ஊழியர் தற்கொலை. சென்னை புரசைவாக்கத்தில் ஆன்லைன் ரம்மி, பிட்காயின் உள்ளிட்டவற்றில் பணத்தை இழந்ததால் 32 வயது ஐடி ஊழியர் சரண்குமார் செவ்வாய் அன்று வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்பு தனது தோழிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் ஆன்லைன் ரம்மி, பிட்காயின் உள்ளிட்ட பலவற்றில் 60 லட்சம் வரை கடன் வாங்கிய தொகையை இழந்ததால் விரக்தியில் தற்கொலை செய்தது தெரிய வந்தது. அதாவது இந்த தற்கொலையும் நின்றபாடு இல்லை. வாழ்க்கையில் எப்படியாவது வென்றுவிடணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், நல்ல ஆகணும். எல்லோருடைய நிலைமையும் இதுதான். ஆனால் கிடைக்கிற ஊதியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறான் எவனா வாழ்தானோ அவன் தான் உண்மையான மனுஷன். அதனால் இந்த ரம்மி இதெல்லாம் தூர விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி ₹1 வச்சுருந்தோம் அப்படின்னா அதை அக்கௌண்ட்டில் போடலாம், அவ்வளோதான். ₹10 இருக்குதா, சேமிப்பு பண்ணி வைக்கலாம். மற்றபடி ₹200 போடுங்க, உங்களுக்கு ₹400 வரும். ₹400 திருப்பி போடுங்க, உங்களுக்கு ₹800 வரும். ₹800 திருப்பி போடுங்க, இப்போ ₹1200 ₹600 வரும். இப்படிலாம் சொல்லி நிறைய பார்த்தாச்சு. கேட்க மாட்டேங்கிறாங்க மக்கள். பணம் 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 பணம். எப்படியாவது உழைக்கணும், எப்படியாவது சிந்திக்கணும், எப்படியாவது முறையை போட்டு கசக்கி எடுத்து எப்படியாவது நாசமாக தான் போகிறாங்க. சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கிறாங்க. ஏன் கிடைக்கிற காசுக்கு கிடைக்கிற சம்பளத்தை நியாயமாக வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை ஜோராக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படிங்கிற லைஃப்பை தேர்ந்தெடுங்க. வீணாக தற்கொலைங்கிற இதுக்கு போகாதீங்க மக்களே. ஒரு உயிர் போயிடும். இந்த ஒரு சொடை கிடைக்கிற பாருங்க, அந்த ஒரு செகண்ட்லேருந்து உயிர் போயிட்டு போனது தான், திருப்பி வராது. மக்களை பார்த்து ரசிங்க, மக்களை பார்த்து பேசுங்க, பேசாமலே போயிடாதீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் நாட்டில் மண்ணுக்குள்ளே போயிருக்கிறாங்க. புத்தகத்தை படிக்காமலேயே மண்ணுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அது ஏன் தெரிய மாட்டேங்குன்னு தெரியல. எவ்வளோ பேர் புத்தகத்தை படிக்காமல் கோடிக்கு மேலே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. வரலாறு தெரியாதவங்களே போயிட்டாங்க. நமக்கு என்ன, நமக்கு டீ கிடச்சா போதும், நமக்கு என்ன தண்ணி இது கிடச்சா போதும், அது கிடச்சா போதும்னு சொல்லி வாழ்க்கையை நவுட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரியணும், மக்களுக்கு நல்லாவே புரியணும். செய்தித்தாள் படிக்கணும், புத்தகம் படிக்கணும், பழமை வாய்ந்த மக்கள்கிட்ட பேசணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே அறியணும், எல்லாமே தெரிய வேண்டும். மக்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும், வாழ முடியும். நமக்கு என்ன சொல்லி போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கையும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். நல்ல ஒரு முடிவாக சிந்தனையாக எடுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆசை வேண்டாம், பொறாமை வேண்டாம், நல்ல ஒரு எண்ணம். 3 வேளை சாப்பாடு, போட்டிருக்க துணி, பேசுகிறதுக்கு செல்ஃபோன் போதும். இனிமையான வாழ்க்கை. அதை தொலைச்சிட்டிங்கன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்கள் உயிரை வாங்க முடியுமா? முடியாது. அதனால் உங்களோட உயிரை இன்றைக்கி கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள பெற்றவங்க என்ன செய்ய முடியும்? வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு நியூஸுகளையும் ஒவ்வொரு இதுலையும் நான் படிக்கும்போது எப்படி ஒரு டாக்டர்கள் பூராமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பத்திரிக்கைக்காரங்க அப்படி தாங்க எழுதுகிறோம். கண்ணீர் சிந்திக்கிட்டே தான் எழுதுகிறோம். மனசுக்குள்ளே வலி இருக்கிறது, தாங்க முடியலை. நம்ம நாடு இன்னும் இப்படியே போய்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. நம்ம நாடு வளர்ச்சி ஆக வேண்டாமா? இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் எல்லோருக்கும் வரணும். ஆக நல்லபடியாக வாழணும் என்று நினைச்சாலே போதும், நாம் ஜெயித்து விடுறோம். ஓகே, வணக்கம்.